ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் பெடகாஜியில் வந்து கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிளாஸ் 1 வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே கண்டினியூஷன் டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கொஸ்டின் மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு டிசைரபிள் ப்ராக்டிஸ், ஒரு ப்ரைமரி லெவலில் ஜாமெண்ட்ரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் கேட்டிருக்கு. ஸோ சில்ட்ரன் ஷுட் பி கிவன் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெவலப் அண்ட் இனிஷியேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது நமக்கு வந்து ஜாமெட்ரி வந்து ப்ரைமரி லெவலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஜாமெட்ரி வந்து ஒரு 8th 9th 10th அந்த மாதிரி தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ப்ரைமரி லெவலில் ஜாமெட்ரி வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னா, சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஸ்பேஸை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து கொடுக்க முடிகிற ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிமிட்ரி. சிமிட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the quality of being made up of exactly similar parts facing each other or around an axis. ஸோ எக்ஸாக்டாக சிமிலர் பார்ட்ஸ், அதுதான் சிமிட்ரி. ஒரு பார்ட்டு மாதிரியே அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பார்ட் இருக்கிறது. ஃபேஸிங் ஈச் அதர், ரெண்டுமே வந்து ஈச் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா அரவுண்ட் அண்ட் ஆக்சஸாக இருக்கும். இப்போ ஒரு ரவுண்டு இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் என்னது சிமிட்ரி. ஸோ இங்கே வந்து என்னோடய ரவுண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்கொயர், இப்போ ஸ்கொயரும் சரி, இப்போ ட்ரையாங்கிள், அது எதுனாலும் சரி, எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் நம்மளால் கரெக்டாக ஹாஃபாக கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் சிமிட்ரி. ஹாஃபாக கட் பண்ணி ரெண்டு பார்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சிமிட்ரி. ஸோ இப்போ எந்தெந்த ஷேப்ஸ்க்கு லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா 4 டைப்ஸாக கட் பண்ணலாம். ஸோ இங்கே ஹாஃப், இப்படி கட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும், இப்படி கட் பண்ணாலும் ரெண்டு பார்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயருக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி இருக்குது? 4 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. ஸோ இது வந்து கேட்கலாம் சரியா, பெடகாஜியில் வந்து இதெல்லாம் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லா ஷேப்ஸ்க்குமே பார்த்துக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அது டூ டைப்ஸாக கட் பண்ணோம்னா ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி ஃபார் அ ரெக்டாங்கிள். அண்ட் ராம்பஸ் எடுத்தோம்னா ராம்பஸ்க்கும் 2 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. ஸோ ராம்பஸையும் 2 டைப்பாக கட் பண்ணலாம். ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. நெக்ஸ்ட் வந்து என்ன ஷேப் இருக்குன்னா கைட். ஸோ கைட்டை வந்து ஒரே ஒரு மாதிரி தான் கட் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா 2 பார்ட்ஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ கைட்டுக்கு 1 லைன் ஆஃப் சிமிட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஐசோசிலஸ் ட்ரெபிசாய்டு. ஸோ அதுக்கு வந்து நடுவில் ஹாஃபாக கட் பண்ணலாம். ஸோ 1 லைன் ஆஃப் சிமிட்ரி, அது ஐசோசிலஸ் ட்ரெபிசாய்டு. நார்மல் ட்ரெபிசாய்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணால் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து நோ லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. அண்ட் பேரலகிராமுக்கும் நோ லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி. கட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸ் மாதிரி இருக்காது. இது நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம 3 டைப்ஸாக கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு 3 லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அண்ட் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமிட்ரி தான், 1 லைன் ஆஃப் சிமிட்ரி. ஸோ இதெல்லாம் லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி வந்து இந்த ஷேப்க்கு இத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமிட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டெஸ்ஸலேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ டெஸ்ஸலேஷன் இஸ் created when a shape is repeated over and over again covering a plane without any gaps or overlaps. ஸோ டெஸ்ஸலேஷனுங்கிறது ஒரே மாதிரியான ஷேப்பு ரிப்பீட் ஆகுறது. இங்கே வந்து இந்த பிக்சர் வந்து இந்த ஹெக்ஸகனல் ஷேப் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பட் பிக்சர் வந்து கரெக்டாக என்னால் வரைய முடியல. ஸோ இது வந்து நம்ம டைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி டைல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரே ஷேப் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, ஓவர் அண்ட் ஓவர் அகைன். ஒரு பிளேனை வந்து கவர் பண்ணுது வித்தவுட் எனி கேப்ஸ் ஆர் ஓவர்லேப்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டைல்ஸ். ஒரு டைல்ஸில் வந்து எப்படி ஒரே ஷேப் வந்து அப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகி அந்த பிளேனை கவர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டெஸ்ஸலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டெஸ்ஸலேஷனுக்கு வந்து ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் அ பிரைமரி ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் இன் அ கரிக்குலம் அஸ் பர் NCF 2005. ஸோ இந்த டாபிக்ஸ் 4 டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் வந்து எது பிரைமரி ஸ்கூல் டாபிக் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு NCF கரிக்குலம், நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க். ஸோ NCF கரிக்குலம் படி இந்த டாபிக்ஸில் எது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெஸ்ஸலேஷன், சிமிட்ரி, அண்ட் இது வந்து பேட்டர்ன்ஸ் அண்ட் ரேஷியோ. ஸோ நமக்கு வந்து ரேஷியோ வந்து சின்ன பிள்ளைங்கள சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பிரைமரி லெவலில். ஸோ ரேஷியோ தான் வந்து கரெக்டான ஆன்சர். டெஸ்ஸலேஷன், சிமிட்ரி, பேட்டர்ன் எல்லாமே வந்து NCF கரிக்குலம் படி பிரைமரிக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங்.
ஸோ இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங். மேக்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ரூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, இல்லை ரூல்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோமா? இதுதான் வந்து இந்த 2 மெத்தடு. இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ரூல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறோம், படிக்கிறோம். அதே இது டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ரூல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்குறோம். அதுதான் என்னது டிடக்டிவ் ரீசனிங். ஸோ டிடக்டிவ் ரீசனிங்க்கு டெஃபினிஷன் இருக்குது. டிடக்டிவ் ரீசனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீச்சிங் கன்க்ளூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் நோன் ஃபேக்ட்ஸ். ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம கொண்டு வரோம். இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரீச்சிங் கன்க்ளூஷன். ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம். எதை பொறுத்து கொண்டு வரோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படித்த நாலேஜ், இதுக்கு முன்னாடி படித்த நாலேஜை வச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்த ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரோம். அதுதான் என்னது டிடக்டிவ் ரீசனிங். ஸோ ரூல்ஸ் டு எக்ஸாம்பிள் அண்ட் ஃபார்முலா டு கொஸ்டின்ஸ். ஃபார்முலாலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து டிடக்டிவ் ரீசனிங். ஸோ இது இண்டக்டிவ் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா இண்டக்டிவ் ரீசனிங் இஸ் த ப்ராசஸ் அரைவிங் அட் அ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் த செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அரைவிங் அட் த கன்க்ளூஷனுக்கு வரும். பட் எப்படி கன்க்ளூஷன்ஸ்க்கு வரும் அப்படின்னா ஒரு அப்சர்வேஷன்ஸை பொறுத்து வந்து கன்க்ளூஷன்ஸ்க்கு வரும். ஸோ இது எப்படி எக்ஸாம்பிள் டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து ரூல் கொண்டு வர்றது அண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து ஃபார்முலா வந்து ட்ரைவ் பண்ணுறது. இது வந்து இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பித்தாகரஸ் தியரம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 4 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இதுக்கு அந்த ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி அவங்க அந்த ஹைபாட்டனியூஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லி தியரம் நடத்துகிறோம். ஸோ அதுதான் வந்து என்னது இண்டக்டிவ் மெத்தட். ஸோ இண்டக்டிவ் மெத்தட் ஃபாலோஸ் த மேக்ஸிமம்ஸ் பர்டிகுலர் டு ஜென்ரல். பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு போகிறோம். அண்ட் கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் நோன் டு அன்னோன். கான்க்ரீட்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட் போகிறோம் அண்ட் நோன் டு அன்னோன் வந்து இண்டக்டிவ் மெத்தட். அண்ட் ஸ்டெப்ஸ் இன் இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தடில் மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைட் எக்ஸாம்பிள்ஸ். வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ட்ரா கன்க்ளூஷன்ஸ் அப்சர்விங் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கன்க்ளூஷன்லேருந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பில்டு கான்செப்டை பில்ட் பண்ணுறோம். அண்ட் 4th ஒன் அட்டஸ்டேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். கடைசியாக அந்த ரூல்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ரூல்ஸோ ஃபார்முலாஸோ அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து அட்டஸ்டேஷன் ஆஃப் கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். ஓகே, இதுதான் வந்து என்னது இண்டக்டிவ் மெத்தட். இது டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்டெப் இருக்கா. டிடக்டிவ் மெத்தட்ஸ்க்கும் வந்து 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ டிடக்டிவ் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். இன் திஸ் மெத்தட் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் ஆர் கிவன் அண்ட் தென் தே ஆர் அட்டஸ்டட் பை எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிடக்டிவ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். இட் ஃபாலோஸ் த மேக்ஸிம்ஸ் ஆஃப் ஜென்ரல் டு பர்டிகுலர். ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா வச்சு அதுலேருந்து பர்டிகுலருக்கு போகிறோம். இப்போ a+b² அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வந்து அந்த அல்ஜிப்ரா அந்த சம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட் அண்ட் கான்க்ரீட் டு எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து டிடக்டிவ் மெத்தட். ஸ்டெப்ஸ் இன் டிடக்டிவ் மெத்தட் வந்து ப்ரொவைட் நாலேஜ் ஆஃப் கான்செப்ட் பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறோம். யூஸ் ஆஃப் கான்செப்ட் இன் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். கான்செப்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்குறோம். அண்ட் டெஸ்ட் த ட்ரூத் ஆஃப் கான்செப்ட். அந்த கான்செப்டில் இருக்கிற ட்ரூத்தை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, attestation of the truth of concept by citing other examples. ஸோ அந்த கான்செப்டோட ட்ரூத்தை இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டு டீச் அ பித்தாகரஸ் தியரம் a teacher has distributed a sheet on which 4 right angle triangles were drawn and asked the child to find the relationship between the sides of the triangle. In this situation the teacher used. இது வந்து ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு டீச்சர் வந்து பித்தாகரஸ் தியரம் நடத்துகிறாங்க. 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அந்த சைல்டு கிட்ட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டக்டிவ் மெத்தட். ஏன்னா அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூல்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இண்டக்டிவ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். டிஎல்எம் அதுதான் என்னது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். ஸோ மேக்ஸில் என்னென்ன டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு அப்ரிவேஷன். ஸோ பாலாங்கிறது ஒரு அப்ரிவேஷனுக்கு என்ன இது ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பில்டிங் அஸ் லேர்னிங் எய்டு.
பில்டிங் அஸ் லேர்னிங் எய்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பில்டிங்கை லேர்னிங் எய்டாக மாற்றுறது. இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ப்ரீகேஜியோ எல்கேஜியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போலாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப டெவலப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, அந்த பில்டிங்லேயே அந்த இதுலேயே வரைஞ்சி போட்டுறாங்க இல்லையா, நிறையா ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. இப்போ ப்ரீகேஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறையா மேலே கம்பிலாம் கட்டி ஆப்பிள் ஆரஞ்சுலாம் தொங்க விட்ருக்காங்க. நிறையா ஃப்ளிப்கார்டு ஸ்னாப்கார்ட்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்கையே ஒரு லேர்னிங் எய்டாக மாற்றிடுறது. ஸோ மேக்ஸ்லேயுமே அந்த பில்டிங்கை லேர்னிங் எய்டாக மாற்றலாம். இப்போ ஒரு பூ வரைஞ்சி அதில் 1 2 3 வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ 1 2 3 நார்மலாக வந்து தொங்க விட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பில்டிங்கே லேர்னிங் எய்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சார்ட்ஸ் ஃபார் சோலார் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம், இதுக்கெல்லாம் நம்ம வந்து சார்ட் யூஸ் பண்ணுறோம். பெயிண்டிங் வச்சு பில்டிங்கை பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வந்து பில்டிங்கை லேர்னிங் எய்டாக யூஸ் பண்ணுறது. அதுதான் நம்ம பாலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் நேரோ பேசிக் டீச்சிங். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. நேரோ பேசிக் டீச்சிங்னா பைபோலார் டீச்சிங். டீச்சர் ஸ்டூடெண்ட் இது 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டீச்சிங் தான் என்னது நேரோ பேசிக் டீச்சிங். இது 3 இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் என்விரான்மெண்ட்டோட பங்கு வந்து அந்த டீச்சிங்கில் இருக்கும். நம்ம இப்போ பில்டிங்கை வந்து ஒரு என்விரான்மெண்ட் தானே, ஒரு ஸ்கூல் பில்டிங் வந்து ஒரு என்விரான்மெண்ட். ஸோ அதை வந்து அந்த டீச்சிங்குள்ளே கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். அந்த சில்ட்ரன் வந்து போகும்போது வரும்போது அதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தாலே அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக உள்ளே வந்து மனப்பாடம் ஆயிரும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து ப்ராட் பேசிக் டீச்சிங் சொல்கிறாங்க. ட்ரைபோலார் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ டிஎல்எம் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜியோ போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ போர்டுனா ஒரு போர்டில் வந்து நிறையா ஆணி வந்து அடித்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விச் நெயில்ஸ் ஆர் எம்படட். இட்ஸ் அ ஸ்கொயர் போர்டு. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்டு போர்டு. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஷேப்புன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஜியோ போர்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்டு போர்டு இன் விச் நெயில்ஸ் ஆர் எம்படட். நெயில்ஸ் வந்து எம்படட் பண்ணியிருக்கு. வித் த யூஸ் ஆஃப் தி ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி இனிஷியலாக ஜாமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட் நியூமெரிக்கல் கான்செப்ட்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணுறோம். இப்போ ரப்பர் பேண்ட் வச்சு இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் அண்ட் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ரப்பர் பேண்ட் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக ஷேப்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஜியோ போர்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஎல்எம் மெட்டீரியல் வந்து அபாக்கஸ். அபாக்கஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரியும் இல்லையா, நல்லா தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அபாக்கஸ் வந்து புதுசாக திடீர்னு வந்தது கிடையாது. ஒரு ஆன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை வச்சு குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மேக்ஸ் வந்து போடுறாங்க. அப்படி தானே? இட் இஸ் எ ஃப்ரேம் ஜென்ரலி ஆஃப் வுட் ஆர் பிளாஸ்டிக். ஒரு ஃப்ரேம் ஒன்று வுட்டில் இருக்கும் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். தட் ஹோல்ஸ் ராட்ஸ் வித் ஃப்ரீலி ஸ்லைடிங் பீட்ஸ் மவுண்டட் ஆன் தம். ஸோ அதில் வந்து ராட் வந்து இருக்கும், அதில் வந்து பீட்ஸ் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது அபாக்கஸ். The concept of addition, subtraction, multiplication, division, fraction, square root, place value, இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அபாக்கஸ் மூலமாக நம்ம பண்ண முடியும். ஸோ அபாக்கஸ் இஸ் a teaching learning material. அண்டு வந்து நெக்ஸ்ட்டு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் வந்து டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் இருக்குது. டைன்ஸ் பிளாக். ஸோ தீஸ் ஆர் மேனிப்புலேட்டிவ் டூல்ஸ் யூஸ்டு டு டீச் பேசிக் அடிஷன், சப்ராக்ஷன், கவுண்டிங், பிளேஸ் வேல்யூ அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் 4 டைப் இருக்குது. என்னென்ன 4 டைப் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து யூனிட் வந்து ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது ஒரு நெட்டுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ராடு வந்து டென்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்டு ஃப்ளாட் வந்து ஹண்ட்ரட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. க்யூப் வந்து தௌசண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டைன்ஸ் பிளாக். இதுதான் வந்து டைன்ஸ் பிளாக். இது வந்து யூனிட்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். இதில் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃப்ளாட் அப்படிங்கிற டைன்ஸ் பிளாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லி பதில் எழுதணும். சரியா? தென் 3 dimensional teaching aids. These aids provide understanding of real things. ஸோ ரியல் திங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 3 dimensional teaching aid இருக்குது. These are real objects, specimens, models, puppets, etc. எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வி ஆர் இந்த 3 dimensional ரூம். ஒரு ரூமை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்பேஸ் சொல்லி கொடுக்குறோம், ஜாமெண்ட்ரி வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டீச்சிங் எய்டு தான். பட் இங்கே வந்து நம்ம மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா, மேக்ஸில் வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 dimensional வந்து கோனு, சிலிண்டரு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3 dimensional டீச்சிங் எய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரியல் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்பெசிமென்ஸு,
மாடல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் இருக்குன்னா டால் ஷேப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ டால் ஷேப்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு லைன்லேயே பார்த்தோம். அதாவது கிளாஸ் 1ல் வந்து டால் ஷேப்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து மேலே போகிறது தான் மேத்தமெட்டிக்ஸ். இஸ் டு வேர் மாஸ்ட்ரி ஆஃப் ஒன் டாபிக் இஸ் த ப்ரீ ரெக்வஸ்டிக் ஃபார் தி நெக்ஸ்ட். டால் ஷேப் இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் நம்ம மாஸ்டராக இருந்தால் தான் அடுத்த டாப்பிக்கே போக முடியும். இப்போ அடிஷன் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் அடுத்த டாப்பிக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும், சப்ராக்ஷனுக்குள்ளே. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரிஞ்சால் தான் டிவிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். இந்த 4மே விட்டுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் அடிஷன், சப்ராக்ஷனே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான் என்ன சொல்கிறாங்கன்னா டால் ஷேப். அதாவது ஓல்டு டாபிக்ஸில் நம்ம நல்லா படிச்சிருந்தா தான் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அதுதான் வந்து டால் ஷேப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி சொல்லியிருக்காங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து நார்மலாக எப்பயும் நம்ம படிக்கிறது தான், அப்படி தானே நம்ம படிக்கிறது தான். வந்து இதை வந்து நான் இங்கே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை, இதை வந்து நான் வேறு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனலைசிஸ், சிந்தசைசிஸ், எவல்யூஷன். இது வந்து நார்மலாக வந்து ப்ளூம்ஸ் கொடுத்தது. இது வந்து ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், எவால்வேட்டிங், கிரியேட்டிங். இது வந்து நம்ம சைக்காலஜி பேப்பர்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதில் வந்து ஒரு 2 ப்ரீஃப் ஃபார்ம் இருக்குது. என்னென்னா ஹார்ட்ஸ் அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில், லாட்ஸ் அப்படின்னா லோவர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி. இது வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது. சில குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக திங்க் பண்ணிடுங்க, அதான் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில். சில குழந்தைங்க லாட்ஸ் அப்படின்னா லோவர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட வந்து கிளாஸ் 2 வந்து முடியுது. ஸோ கிளாஸ் 3ல் ஒரு சின்ன 10 கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.